மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் நினைவிடத்தில் ஆயிரக்கணக்கான தொண்டர்களும் பொதுமக்களும் நீண்ட வரிசையில் நின்று மரியாதை செலுத்தி வருகின்றனர். அந்த காட்சிகளை திரையில் பார்க்கிறோம். காலை முதலே ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் நினைவிடத்தில் குவிந்து வருகின்றனர். விவரங்களோடு செய்தியாளர் சுரேஷ்குமார் இணைந்திருக்கிறார். சுரேஷ்குமார், காலை முதலே பொதுமக்களும் சரி, அந்த கட்சியினுடைய தொண்டர்களும் சரி வரிசையாக நின்று விஜயகாந்திற்கு மரியாதை செலுத்தி வருகின்றனர். இப்போ அங்க என்ன நிலவரமா இருக்கு? அங்க வந்திருக்கிறவங்களுக்கான ஏற்பாடுகள்லாம் என்னென்ன செஞ்சிருக்கிறாங்க? ஏன்னா நிறைய பேர் கூடியிருக்காங்கன்னும் போது கூட்ட நெரிசல் ஏற்படும். அதற்கேற்றார் வகையில உள்ள என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செஞ்சிருக்காங்க? ஆனந்தி, தற்போது நாம் தொடர்ந்து இங்கு விஜயகாந்த் அவர்களுடைய நினைவிட பகுதியில் தான் இருக்கிறோம். காலை முதலே ஆயிரக்கணக்கான தொண்டர்களும் பொதுமக்களும் இங்கு கூந்த வண்ணமே இருந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவு மக்கள் என்று சொல்ல முடியவில்லை. எங்கு பார்த்தாலும் மக்கள் வெள்ளமாக, மக்கள் தலைகளாகவே இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில் தான் இங்கு தொடர்ந்து கூட்டம் என்பது அலைமோதி கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் விஜயகாந்த் அவர்களுடைய முதல் நினைவு தினம் இன்றைய தினம். இது குரு பூஜையாக இவர்கள் இன்றைய தினத்தை ஒரு விழா போன்று அவர்கள் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் விஜயகாந்த் அவர்கள் மறைந்த பிறகு இந்த இடத்தில் அவருக்கு நினைவிடம் அமைக்கப்பட்டு தொடர்ந்து நாள்தோறும் வந்து ஒவ்வொரு பொதுமக்களும் தொண்டர்களும் கட்சியினரும் நேரடியாக அவருக்கான மரியாதை அஞ்சலியை செலுத்திக் கொண்டிருந்தார்கள். இப்படிப்பட்ட வேளையில் தான் இங்கு ஏராளமான தொண்டர்கள் வந்திருக்கிறார்கள். இவங்கள்ட்ட கேட்கலாம், அண்ணா நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கிறீங்க? நீங்க எப்ப வந்தீங்க? எப்ப புறப்பட்டீங்க நீங்க? முதல்ல ஆனா நான் சொந்த ஊர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் தென்கீரன் ஒரு என் ஊரு. நான் வந்து சின்ன வயசுல இருந்து விஜயகாந்தோடைய தீவிர ஃபேனு. விஜயகாந்தன் சொன்னாவே சட்டி பண்ண தூக்கி கூட உடைப்பான். என் தலைவனை பத்தி எவனும் அசிங்கம் பேசக்கூடாது. வீட்டுல வந்து அந்த மாதிரி ஒரு தீவிர ஃபேன். நான் காலையில 6 மணிக்கு இந்த இடத்துக்கு வந்தேன். பட்டினி பசிமா இருந்தாலும் என் தலைவன் மூச்சை இடத்த பார்த்துட்டு தான் நான் போவோன்ட்டு இந்த இடத்துல கட்டுக்கோப்பா நின்று இருக்கேன். எவ்வளவு நேரம் நினைக்கிறீங்க? ஒண்ணு கியூ நவந்த மாதிரியே தெரியல. ரொம்ப நேரம் நீவே கேளு. இந்த மக்களா இருந்து பார்த்துட்டு தான் இந்த இடத்த சாயங்காலம் வரைக்கும் பார்த்துட்டு தான் இந்த இடத்த விட்டு போவேன். இந்த மக்கள் எப்ப கலையிறாங்களோ அப்பதான் நானும் கலைவேன். அது வரைக்கும் என் மூச்சு இங்கதான் நிற்கும், என் உயிர் இங்கதான் இருக்கும். இந்த தலைவரோட கோடான கோடி ரசிகர் பேரு மக்கள் தலைவருக்கோசரம் தலைவர் ஒரு சுண்டு வரல காட்டினா போதும். இன்னும் கோடிக்கணக்கில் மக்கள் ஊருக்குள்ள இருக்கிறாங்க. அந்த ஊருக்குள்ள மக்கள் ஃபுல்லா இங்க வருவாங்க. ஆனந்தி, இந்த மாதிரி உணர்ச்சி பொங்க அவருடைய தொண்டர்களையும் மக்களையும் அவர் விஜயகாந்த் அவர் தன்னகத்தை வைத்திருக்கிறார் என்றே சொல்ல வேண்டும். அப்படிதான் இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டர்கள் முகமும் இருக்கிறது. நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏராளமான பெண்கள், முதியவர்கள் உட்பட இந்த விஜயகாந்த் அவருடைய நினைவிடத்திற்கு வந்து குவிந்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இது மட்டுமல்லாமல் மெல்லிசை கச்சேரியும் இங்கு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. விஜயகாந்த் அவர்களுடைய படத்தின் திரைப்பட பாடல்களை இசைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு பாடலுக்கும் மக்கள் தொடர்ந்து ஒரு உற்சாக நிதியோடு அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இங்கு நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இங்கு ஒரு தடுப்புகள் அமைக்கப்பட்டு நீண்ட நெடிய வரிசைகள் ஏற்படுத்தப்பட்டிருந்தது. இருந்தாலும் இந்த வரிசைகள் அனைத்துமே தற்பொழுது நிரம்பி வழிகிறது என்றே சொல்ல வேண்டும். எங்கு பார்த்தாலும் கூட்டமாக அலைமோதி கொண்டிருக்கிறது. கண்ணு கெட்டிய தூரம் வரையில் மக்கள் தான் தென்படுகிறார்கள். அதே போன்று அவ்வப்போது வானில் பருந்து வந்து வட்டமடித்துக் கொண்டிருக்கிறது. அதனையும் அந்த பருந்தை தொடர்ந்து இங்கு இருக்கக்கூடிய தொண்டர்கள் மக்கள் வந்து அந்த பருந்தையும் பார்த்து அவர்கள் உற்சாகத்தோடு கையசைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலையில்தான் இந்த தொண்டர்கள் ஒருபுறம் பாடல் ஒலித்துக் கொண்டிருக்கிறது, மறுபுறம் விஜயகாந்த் அவர்களுடைய இந்த நினைவிட பகுதியில் ஒவ்வொருவரும் வந்து அஞ்சலி மற்றும் மரியாதையை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட வேளையில் விஐபிகள் எனக்கூடிய முக்கிய பிரமுகர்களும் அடுத்தடுத்து வந்து கொண்டே இருக்கிறார்கள். நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இங்க இருக்கக்கூடிய அந்த கியூவுக்கான ஜிக்ஸாக் வரிசைகள் எல்லாம் காணாமல் போய்விட்டது, எல்லாமே மூழ்கிவிட்டது, எல்லாமே முடங்கிவிட்டது என்றே சொல்ல வேண்டும். ஏனென்றால் தொடர்ந்து இந்த அஞ்சலி செலுத்தக்கூடிய இடத்திற்கு ஒருவர் பின் ஒருவராக சென்று அவர்கள் அஞ்சலி செலுத்த வேண்டும். அப்படிப்பட்ட நிலையில் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் குவிந்ததன் காரணமாக அஞ்சலி செலுத்தக்கூடிய இடம் முழுவதுமே நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் ஒருவராக சென்று கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. ஒருபுறம் இந்த வளாகத்துக்கு வெளியே கூட்டம் அலைமோதி கொண்டிருக்கிறது. கூட்டத்தின் காரணமாக வெளியே காவல்துறை பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்திருந்தாலும் அந்த இடத்தில் தொடர்ந்து தள்ளுமுள்ளு என்பது ஏற்பட்டுக் கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் கட்டுக்கடங்காத கூட்டமாக மாறியிருக்கிறது. நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுதான் விஜயகாந்த் அவர்களுடைய அந்த நினைவிடம். அவர்களுக்கான அந்த சிலைகள் இங்கே இருக்கிறது, அவருடைய நினைவிட பகுதி இருக்கிறது. இப்படிப்பட்ட இடத்தில் தான் இங்கு வந்து தொண்டர்கள் குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள். இங்க இருக்கக்கூடிய மகளிர்கிட்ட கேட்கலாம், அம்மா நீங்க என்ன ஊர்ல இருந்து வந்திருக்கிறீங்க? நீங்க எப்ப வந்தீங்க? விஜயகாந்த் மீதான உங்களுடைய அன்பு என்பது எவ்வளவு காலங்களா இருக்கு?
கோவை மாவட்டம், கோவை வடக்கு மாவட்டம், கவுண்டம்பாளையம் மாவட்ட மகளிரின் துணை செயலாளர் ரங்கம்மாள். எங்களுக்கு அவரு சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பிடிக்கும். நல்லவன் படத்துல இருந்தே பிடிக்கும். அவர் அரசியலுக்கு 2005 தொடங்கின இருந்து நாங்க எல்லா மாநாடுமே போயிருக்கோம். அவர் கூட மாநாடு போயிருக்கோம். அவர் கோயம் மாவட்டத்துக்கு வந்தப்பெல்லாம் நாங்க பக்கத்துல அவர் அக்பர் அண்ணன் பையன் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு வந்திருக்காரு. அவரு நாங்கெல்லாம் பக்கத்துல இருக்க ரொம்ப ஃப்ரெண்டா இருப்போம். அதே மாதிரி அந்நியாரு தம்பி சுதீஷ் சார் போன மாசம் வந்திருந்தாங்க. நல்ல பாசமா இருப்பாங்க. நாங்க மாசத்துல 2 தடவை கேப்டனை பார்க்க வந்துருவோம். உங்களெல்லாம் பார்த்தாலே விஜயகாந்தோட முகத்தோற்றம் மாதிரியே தெரியுது. அவரோட இருந்து அவரோட பழகி இப்படி மாறி இருக்கு. அவரோட பையங்க நானு, அவரோட பையன், அவரோட உருவம், அவரோட மறுவுருவம். இங்க இருக்க எல்லாமே கேப்டன் தான். இங்க இருக்கிறவங்க எல்லாமே கேப்டனோட விசுவாசிகள் தான், கேப்டனோட பிள்ளைகள் தான். எல்லாம் அண்ணன் தம்பிங்க, எல்லாமே அவங்க தான். அவங்களோட உசுரை கொடுக்கறது எத்தனை பேர் இருக்கிறாங்க பாருங்க. மனசுல எல்லாமே கேப்டன் இருக்குதான், அவர் தான் இருக்காரு. அவர் இன்னும் சாவலங்க. எல்லா இதுலயும் நெஞ்சிலும் இருக்கிறார். எங்க கேப்டன் இருக்காரு. அதுக்காக தான் அவரு நம்ம சென்னை வட சென்னை பெரம்பூர் பகுதி வட்ட செயலாளர். ஆனந்தி, இங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் ஒவ்வொருவருமே விஜயகாந்த் அவர்களுடைய இந்த நினைவிடத்திற்கு இந்த நாளில், அதாவது குரு பூஜை கூடிய இந்த நாளில் வந்து அவருக்கு நேரில் இந்த மரியாதை செலுத்த வேண்டும் என கூறிதான் இங்க வந்து காத்து கிடப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கட்சி நிர்வாகிகள் தொடங்கி ஒவ்வொரு தொண்டர்களுமாக காலையிலிருந்து காத்து கொண்டிருக்கிறார்கள். வெயில் ஒருபுறம் கூடிக்கொண்டே இருக்கிறது. வெயிலை எல்லாம் பொருட்படுத்தாமல் தான் அங்கு ஏராளமானவர் காத்து கிடக்கிறார்கள். கட்சி கொடிகளோடு வந்திருக்கிறார்கள். சிலர் விஜயகாந்தோடைய புகைப்படம் பதித்த அட்டைகள், பேனர்கள் போன்றவற்றை கொண்டு வந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலையில்தான் இந்த இடம் தொடர்ந்து மக்கள் வெள்ளம் மிகுந்த ஒரு இடமாக மாறி இருக்கிறது. காவல்துறை பாதுகாப்பு அதிகரித்துக் கொண்டிருந்தாலும் உள்ளே காவல்துறை என்பது ஒரு சிலர் மட்டுமே இங்கே உள்ளே இருக்கிறார்கள். முழுவதுமாக வெளியே பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து ஒழுங்குபடுத்தும் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். உள்ளே பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பது அவருடைய கட்சி சார்ந்த, தொண்டரணி சார்ந்த அந்த பாதுகாப்பாக இருக்கிறது. ஏனென்றால் கட்சி நிர்வாகிகள் உள்ளே வரக்கூடியவர்களை பார்த்து அழைத்து செல்வது, மீண்டும் கொண்டு வந்து வெளியே விடுவது வரை விஐபி பாதைகளில் அவர்கள் அந்த பாதுகாப்பு பணியினை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த இடம் தொடர்ந்து விஜயகாந்தோடைய முழக்கம் வெளியிடக்கூடிய ஒரு அன்பு மிகுந்த இடமாகவே காட்சியளிக்கிறது. ஆனந்தி, அங்கு கூடியிருக்கக்கூடிய தொண்டர்கள் கேப்டன் விஜயகாந்த் குறித்து உணர்ச்சி பொங்க பல விஷயங்களை பகிர்ந்து கொண்டாங்க. கூடுதல் தகவல்களுக்கும் அவங்களோட கலந்துரையாடியமைக்கும் நன்றி சுரேஷ்.